41 பேர் இறந்து போன கரூர் துயரச் சம்பவத்துக்கு சம்பந்தமான சிபிஐ வழக்குல திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆஜரானாரு. அதுக்கப்புறம் சுமார் 6 மணி நேரம் திரு விஜய் அவர்களிடம் சிபிஐ பல வகையான கேள்விகளை எழுப்பினாங்க. இன்றைய விசாரணையில திரு விஜய் அவர்களிடம் அவருக்கு தெரிஞ்ச வகையில எப்படி இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கறத பத்தி சிபிஐ விசாரணை செஞ்சிருக்கிறாங்க. முக்கியமா திரு விஜய் அவர்கள்ட்ட எதற்காக 7 மணி நேரம் தாமதமா வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டதாகவும், எப்போ உங்களுக்கு இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சது என்னும், எப்போது இந்த மாதிரி சம்பவம் நடைபெற்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகள் கேட்டாங்க. திரு விஜய் அவர்கள்ட்ட கிரவுட் கண்ட்ரோல், கிரவுட் மேனேஜ்மெண்ட் மற்றும் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் பத்தின கேள்விகளையும் சிபிஐ கேட்டாங்க. விஜய் அவர்கள்ட்டும் யார் இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க, யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான தகவல் பரிமாற்றம் உங்களுக்கும் ஆர்கனைசர்ஸ்க்கும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. திரு விஜய் அவர்களிடம் இவ்வளவு கூட்டம் எதிர்பார்த்தீங்களா அப்படின்னும், எவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்ற விஷயத்த பத்தியும், ஒருவேளை இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணலானோ இல்லது மாத்தி அமைக்கலானோ யாருக்கிட்டயாச்சும் டிஸ்கஸ் பண்ணீங்களா அப்படிங்கறத பத்தியும் கேள்விகள் கேட்டாங்க. முக்கியமாக திரு விஜய் அவர்களிடம் கூட்டத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படிங்கறத தெரிஞ்சும் எதற்காக நீங்க பேச்சை தொடர்ந்தீங்க அப்படின்னும், இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதற்காக கூட்டத்தை விட்டு உடனடியா வெளியேறிட்டீங்க அப்படிங்கிற கேள்வியையும் சிபிஐ கேட்டாங்க. சிபிஐ பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேல்கட்டமான எந்த முடிவுகளும் சிபிஐயோட விசாரணைக்கு பின்னாடி தான் அறிவிக்கப்படும். எப்படியோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்களை கைது செய்யறதுக்கான எந்த முகாந்திரமும் இப்போதைக்கு இல்லை. நன்றி மக்களே.